நீங்க ஒரு அனிமே லவர் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது ஒரு அனிமே பேஸ்டு மூவி தான். 2 டீனேஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தவர் வந்து ட்ராக்ல விழுந்துருவாரு. அவரை காப்பாத்துறதுக்காக அவங்க 2 பேரும் குதிக்க, அப்ப கரெக்டா ட்ரெயின் வந்துருது. கண் சிமிட்டுற நேரத்துல பார்த்தா இவங்க வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடா ஏதோ அப்படின்னு வந்து புரியாம பாக்குறாங்க. இவங்கள மாதிரி அங்க இன்னொரு 4, 5 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டீரியஸான பிளாக் ஸ்பியர் ஒன்று இருக்கு. ட்ரெயின் ஏற்றி சாக போறோம்னு பார்த்தா இப்படி ஏதோ ஒரு இடத்துல வித்தியாசமா வந்துட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து சில மிஷன்ஸ் வந்து வருது. இந்த மிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா முடிச்சாதான் நீங்க சர்வே பண்ணவும் முடியும், மறுபடியும் உங்களோட உலகத்துக்கும் நீங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல ரிவீல் பண்றாங்க. இந்த மிஷன்ஸ் எல்லாம் எதுக்காக இவங்க வந்து முடிக்கணும், ரேண்டமா எப்படி வந்து சூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்க, இந்த மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சு யார் யாரெல்லாம் சர்வே பண்ண போறா அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2010ல ரிலீஸ் ஆன கேன்ஸ் அப்படிங்கிற ஆக்ஷன் சைஃபை ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. இங்க ட்ரெயினுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல புக்கை வச்சுக்கிட்டு சின்சியரா ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான்ல, இவனோட பேரு கே. இவனுக்கு ஆப்போசிட்ல வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி கேர்ள்ஸோட பிக்சர் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. இருந்தாலும் வேணாண்டா, டிஸ்ட்ராக்ட் ஆகாத, ஒழுங்கா படி படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சின்சியரா படிச்சுட்டு இருக்கான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது சைட்ல பாக்குறான், யாரோ இவனுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் மாதிரி இருக்கு. இவனோட பேரு கேட்டோ. இவங்க 2 பேருமே சின்ன வயசுல ஒன்னாதான் படிச்சாங்க. சரி போய் பேசலாமே அப்படின்னு பார்த்தா வேணாம், எதுக்கு, ரொம்ப நாளா நம்ம வந்து டச்ல இல்லை, எதுக்கு போய் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கண்டுக்காம விட்டுறான். கேட்டோ வந்து இன்னும் கேயை வந்து பார்க்கல. அவன் வந்து ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ராக்ல ஒரு குடிகாரன் வந்து தவறி விழுந்துடுறான். சரி யாராவது அவனை தூக்கி விடுவாங்கன்னு பார்த்தா யாருமே முன் வரல. கேட்டோ தான் இருந்துட்டு தனியால போயிட்டு அவனை தூக்கி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் ஒரு ஆள். ஸோ வந்து குடிகாரனை வந்து தூக்க முடியல. எவனாவது ஹெல்ப்புக்கு வரானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்கும்போது தான் கேயை வந்து பார்க்குறான். டேய், நீ என் கூட படிச்சவன் தானடா, வந்து ஹெல்ப் பண்றா, நீ ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்க மரம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து திட்டுறான். ஆனா நம்ம கேய் இருந்துட்டு இல்ல எனக்கு நீ யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவாய்ட் பண்ணிடுறான் அந்த சுச்சுவேஷனை. இவன் எப்படியோ தனியாலாம் தூக்கி அவனை வந்து மேலே விட்டுறான். இப்போ வந்து கரெக்டா ட்ரெயினும் வந்துகிட்டு இருக்கு. இவன் எப்படியாவது மேலே ஏறிடலான்னு பார்த்தா பதட்டத்துல அவனால வந்து ஏற முடியல. பார்த்த கேய் இதுக்கு மேலே இப்படியே இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கேட்டோவையாவது காப்பாத்தலான்னு என்னோட கையை பிடிச்சிக்கோடா, கையை பிடிச்சி மேலே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹெல்ப்புக்காக கையை கொடுக்குறான். பார்த்தா அவங்க 2 பேருமே அந்த ட்ராக்குள்ள விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், இப்போ ட்ரெயினும் வந்து இவங்க கிட்ட நெருங்கிருச்சு. நம்ம 2 பேரு கதையும் காலி அப்படின்னு வந்து அவங்க நிக்கிறாங்க. 2 பேர் மேலேயும் ட்ரெயின் மோதிடுது. கண்ணு முடிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ரூம்ல இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒண்ணுமே புரியல. எப்படா இந்த இடத்துக்கு வந்தோம், கடைசி ட்ரெயின் தானே நம்மள மோத வந்தது அப்படின்னு வந்து புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளாக் கலர் சைஸ்ல பால் ஒன்று இருக்கு. என்னடா இது அப்படின்னு புரியாம சரி இங்க இருந்து வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டோர் இதெல்லாம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே வந்து ஓப்பன் ஆகல. இவங்கள மாதிரியே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பேர் வேற இருக்காங்க. இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, வினோதமா இருக்குடா. நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோனே புரியல. ட்ரெயின் தானே நம்மள மோத வந்தது, இந்நேரம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கணும், இல்லைன்னா செத்து போயிருக்கணும், எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவரை பத்தி சொல்றாரு. இருக்கிற மத்த எல்லாரும் அதே மாதிரிதான் சாக போறதுக்கு முன்னாடி கரெக்டா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பால்ல இருந்து லேசர் லைட் மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கிருந்து ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்து கையை காலு தலைன்னு ஒன்னொன்னா வந்து வந்துட்டு இருக்கா. அதுவும் இந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் இல்லாம அப்படியே வந்து இருக்கா. இப்ப கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்கா. இந்த இடத்துக்கு எல்லாரும் வரும்போது இந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. பிளேஸ்லேயே ரூடா ஒருத்தவன் தெரிஞ்சிட்டு இருப்பான். அவன் வந்து இந்த பொண்ணை வந்து தப்பா பார்க்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோ தான் அவனோட ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்றான். டேய் ஏன்டா இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போகுது. ஒன்னு அப்புறமா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு வந்து கண்ணு முழிச்சிடறா. இவளோட பேரு மெகுமி. இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பிளாக் கலர் ஸ்பியர் இருக்குதுல, அதுல வந்து ஏதோ லெட்டர்ஸ் வருது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த மிஷனை வந்து முடிக்கணும், நீங்க கரெக்டா அந்த மிஷனை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட உலகத்துக்கே நீங்க வந்து திருப்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இந்த கிரீன் ஆனியன் கிட்ட நீங்க எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சு கொள்ளணும், இது ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. எதுவும் கேம் செக்ஷன்ல இருக்கமா என்ன ஏதுன்னு எதுவும் புரியல. திடீர்னு அந்த பிளாக் ஸ்பியர் இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனா அதுல அவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கு. வெப்பன்ஸவே இவங்க ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் இன்னொரு விஷயம் ஷாக்கிங்கா வந்து காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த ஸ்பியருக்குள்ள ஒரு மொட்டை தலையா உட்காந்துருக்கான். இவன் தான் ஒரு வேலை இது எல்லாத்தையும் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து எப்படியாவது எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அவனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் வந்து கண்முழிக்கவே இல்லை. சரின்னு பார்த்தா கெய் வந்து அங்க இருக்கிற எல்லார் பேரையும் போட்டு ஒவ்வொரு சூட் கேஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்குன்னு வந்து சூப்பர் ஹீரோஸ்க்கு காஸ்டியூம்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் எல்லாம் இருக்கு. என்னடா இது, சரி ஃபர்ஸ்ட் வந்து நீ போயிட்டு இந்த காஸ்டியூமை போட்டுவா, உனக்கு தான் ஒழுங்கா ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி கிட்ட கேட்டோ வந்து கொடுத்து அனுப்புறான். மெகுமி போயிட்டு அதுல இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா சூப்பரா அவளுக்குன்னே தச்ச மாதிரி கச்சிதமா வந்து செட் ஆச்சு. இங்க வந்து நிறைய வெப்பன்ஸ் அது இதுன்னு இருக்கு. இதெல்லாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புரியாம பார்த்துட்டு இருக்காங்க.
அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அப்படியே ஒருத்தரோட கை வந்து மறைய ஆரம்பிக்குது. இவனோட பேரு டக்காஷி. என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த ரூடா நடந்துப்பான்ல அவனோட தலையும் வந்து மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரா அங்கிருந்து மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கத்திக்கிட்டு இருக்க எல்லாருமே அங்கிருந்து இன்விசிபிள் ஆகி இப்போ ரோட்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர்ல வந்து அப்பியர் ஆகுது. இவங்க எல்லாரும் இங்க வந்ததுமே எப்பா எப்படியோ நம்ம வெளியில வந்துட்டோம், நம்ம இப்ப அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் ஒருத்தன் வரான். இவன் தான் இந்த இடத்தோட குரூப் லீடர். நீங்க எங்கேயும் போக முடியாது, இந்த டாஸ்கை முடிச்சாதான் நம்மளால இங்க இருந்து உயிரோடவே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றதே எங்க அப்பா தான். அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேனு, அதனால எப்படியாவது அந்த ஏலியனை கண்டுபிடிச்சு நம்ம கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல ஏதோ ஒரு சின்ன பையன் நிக்கிற மாதிரி தெரியுது. இவங்க எல்லாருமே 2 டீமா வந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூடா நடந்துப்பான்ல அவன் கூட ஒரு 2-3 பேர், டக்காஷி, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போட்டவன், இன்னொருத்தவன், இந்த 4 பேரும் வந்து இவங்க ஒரு டீமா இந்த கிரீன் ஆனியன் கேட்ட ஏலியனை தான் வந்து துரத்திக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. ஓ நீ தான் அந்த ஏலியனா, சரி சரி நீ பாட்டுக்கு அமைதியா நில்லு, நாங்க உன்னை போட்டு தள்ளிட்டு சட்டுன்னு இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும் போது அவங்களோட மூஞ்சில இது எதையோ ஒன்னு அடிச்சு விட்டுட்டு இந்தாங்க ஆனியன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அதோட இடத்துக்கு ஓடி போயிருது. டேய் அதை சும்மா விடக்கூடாது, பிடிங்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. இங்க ஒரு பக்கம் கேட்டோ கே அதுக்கப்புறம் மெகுமி இவங்க 3 பேரும் ஒரு டீமா வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னா அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வராங்க. கீழே வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் அந்த ஏலியனை வந்து சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப சாதுவா தான் இருக்கு. நீ தான் இவ்வளவு தூரம் வந்து ஆட்டம் காமிச்சதா, உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், உன்னை கொன்னா எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும், அது மட்டும் இல்லை காசு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ உன்னை போட்டு தள்ளிட்டு நாங்கள் மட்டும் இங்கேருந்து கிளம்பிட்டே இருப்போம், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வெப்பன் இருக்கும்ல அதை வச்சு அதை வந்து ஷூட் பண்ணுறான். ஷூட் பண்ணால் அதுல இருந்து ஏதாவது புல்லட் அப்படி வரும்னு பார்த்தா லைட் மட்டும் தான் வருது. என்னடா புல்லட் எதுவும் வேலை செய்யலையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த ஏலியனோட கை வந்து அப்படியே வெடிச்சு சதறிடுது. அதோட கை இதானதுமே டேய் விடுங்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அங்க இருக்கிற 4-5 பேரும் அது மேல வந்து அந்த கண்ணை வந்து இப்ப பாயிண்ட் பண்றாங்க. அப்படி பாயிண்ட் பண்ணதுமே அதோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அது ரொம்பவே பாவமா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. கரெக்டா கேட்டோ அது அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்ததுமே டேய் விடுங்கடா என்ன பண்றீங்க சின்ன பையனை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க எல்லாரும் பாயிண்ட் பண்ணதுனால அந்த ஏலியன் அந்த இடத்துல வெடிச்சு சதறி இறந்து போகுது. எப்படியோ அதை வந்து நம்ம கொண்டுட்டோம், இப்ப நம்ம உள்ள மிஷின் வந்து முடிஞ்சிருச்சு, காசு வரப்போகுது அப்படின்னு வந்து இவங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு பின்னாடி பெரிய சைஸ்ல ஏதோ ஒண்ணு பெருசா வந்து நிக்குது. அடுத்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தா இது வேற யாரும் கிடையாது, அந்த கிரீன் ஏலியன் இருக்குல்ல அதோட அப்பா தான். ரூடா பேசிக்கிட்டு இருப்பானே அவனை பார்த்து சும்மா அது தலையை தான் அசைக்குது. அவனோட ஒரு காலை வந்து தனியா துண்டா வந்து கீழே விழுந்துருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இர்ரா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எதிர்த்து சண்டை போட போக அந்த ஏலியன் அவனை ஒரே கையில தூக்கி போட்டுருது. இவங்க எல்லாருமே வந்து அந்த ஏலியன் மேல வந்து கன் பாயிண்ட் பண்றாங்க. ஏலியனா கொக்கா அவனோட கையில தான் இந்த ரூடானவனோட தலை இருக்கு. அதனால அவன் பாடியை வச்சே அந்த கன் பாயிண்ட்ல இருந்து இவன் வந்து எஸ்கேப் ஆயிடுறான். என் மகனையும் கொண்டுட்டு என்னையும் நீங்க கொல்ல வரீங்களா, உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா கொண்டுகிட்டு இருக்கு அந்த ஏலியன். இங்க நம்ம கேய் அவன் வந்து வந்துட்டு இருக்கான். எங்கடா போனா இந்த கேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துக்குள்ள இருந்து கேட்டை மட்டும் வெளியில வரான். அவனோட உடம்பு ஃபுல்லா ஒரே ரத்த கரையா இருக்கு. இப்ப எல்லாரையுமே இந்த ஏலியன் வந்து போட்டு தள்ளிடுச்சு. கடைசியா கேட்டை மட்டும் தான் இருக்கான். அட்டாக் பண்ணும்போது கரெக்டா லெகுமி அங்க வந்துடுறா. அவ காஸ்டியூம் போட்டிருக்கிறதுனால அந்த ஏலியனை ஒரே தள்ளுல அப்படியே வந்து கீழே தள்ளி விட்டுறான். அவனும் போயிட்டு எதிர்த்தாப்புல செவுத்துல மோதி வந்து கீழே விழுந்துடுறான். எப்படியோ இந்த காஸ்டியூம்னாலதான் இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது இதுக்கு அவ்வளவு வந்து பவர்ஃபுல் இருக்கு. ஸோ இதனாலதான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த காஸ்டியூமுக்கு பேட்டரி வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க செத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையுமே அப்படியே வந்து அந்த ஏலியன் ஆளுக்கு ஒரு பக்கமா தூக்கி போடுது. 2 பேருமே வந்து செவுத்துல மோதி கீழே விழுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கேக்கும் ஒண்ணுமே புரியல. அவன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அடுத்தது நீதான்டா, நீ மட்டும் தான் நின்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலியன் வந்து இவனை தான் தேடி வந்துகிட்டு இருக்கு. பார்த்ததுமே அவனை அட்டாக் பண்ண வரும்போது இது பாருங்க நான் உங்க பையனை எதுவுமே செய்யல அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனை வந்து யாரோ லாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த குரூப் லீடர் தான். அவனை வந்து ஃபுல்லா வந்து சரௌண்ட் பண்ணிடுறாங்க. இதை பாரு நான் ஆல்ரெடி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நீ இந்த ஏலியனை கொன்ன அப்படின்னா உனக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறும், நீ இதை பண்ணு, நீ வந்து எவ்வளவு தைரியமான ஆள்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட கண்ணை வந்து இவன் கிட்ட கொடுக்குறான். கையும் வாங்கி ஷூட் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு அதுக்கான தைரியமே இன்னும் இல்லை. ரொம்பவே பயந்துகிட்டே அங்க வந்து நின்றுகிட்டு இருக்கான். நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, நீ எல்லாம் எப்படி வந்து சர்வே பண்ண போறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏலியனை அங்கேயே வந்து கொன்னுறான். ஏலியன் அந்த இடத்துல இறந்து போனதுமே இவங்க மறுபடியும் அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. இவங்களோட மிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க திருப்பி இந்த இடத்துல வந்துருவாங்க. இங்க வந்ததுமே இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க கூட இருந்த மித்த எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமும் வந்து முடிஞ்சிருச்சு. யார் யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து எல்லாமே வந்து காமிக்கிறாங்க.
கூடவே இந்த இடத்துல யாரெல்லாம் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்களோ அவங்களோட இமேஜஸும் அதுல வந்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த கேட்டோவுக்கு பயங்கரமா கோவம் வருது. யாரா நீங்களா, எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமா கோவப்படுறான். குரூப் லீடரை பிடிச்சதான் கத்திக்கிட்டு இருக்கான். இதுல இருந்து வெளில வரணும்னா நீ பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இப்ப அந்த ஸ்பியர்ல இருந்து ஒரு லைட் வருது. பார்த்தா இவங்க எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்காங்க. அப்படின்னா இது எல்லாமே கனவு தான், நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவும் கையும் வந்து நினைக்கிறாங்க. நம்ம எப்பயும் போல ரெகுலரா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மறுபடியும் ஸ்டேஷனுக்கு தான் போறான். அப்படி போயிருக்கும் போது அந்த இடத்துல வந்து நேற்று 2 பேர் ட்ரெயின்ல இருந்து இறந்து போறாங்களா, அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. என்னது இறந்து போயிட்டோமா, ஆனா இதெல்லாம் கனவு தானே அப்படிங்கிற மாதிரி அவன் புரியாம பாத்துட்டு இருக்கான். இவன் வந்து கிளாஸ்க்கு போயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாவே தான் இருக்கான். ஏன்னா இதே ஞாபகம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவனை வந்து கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொண்ணோட பேரு டே நீ என்ன பண்ற, ஃப்ரீயா இருக்கியா அப்படின்ற மாதிரி பேச, இல்ல நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுறான். போற வழியில இதுக்கு முன்னாடி அந்த ஏலியன் வந்து அட்டாக் பண்ணிருக்கோம்ல, அவங்களுக்குள்ள சண்டை நடந்தப்போ செவுத்துல எல்லாம் மோதி இருப்பாங்களே, அதுக்கான எல்லா தடயங்களும் இருக்கு. ஆனா இதெல்லாம் கனவுனா எப்படி ரியலா நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து புரியாம அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது அந்த இடத்துல இந்த பொண்ணையும் வந்து மீட் பண்றான் லெகுமி. பொண்ணுக்கும் கெய் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இவ அந்த இடத்துல சூட் போட்டிருந்தால அதையும் வந்து பேக்லேயே வச்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த சூட்டையும் நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ஆனா எப்படி நடக்குது அப்படின்னு புரியாம இவங்க பேசிட்டு இருக்கும் போது, எனக்கு வந்து லேட் நைட் ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேல வீட்டுக்கு போறதுன்னா அது சேஃப்டி இல்லை, உன்னோட வீட்லயே தங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க, இதை கேட்டதுமே கெய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. இதுக்கப்புறம் என்ன, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு, அதனால வீட்டுக்கு வந்ததுமே இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. லொடன்னு எதையுமே நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இருந்துட்டு கேட்டவ பத்தி தான் வந்து விசாரிக்கிறான். அவன் என்ன பண்றான், எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறான். இவன் என்ன சொல்றான்னா, அவங்க அப்பா ஒரு குடிகாரன், அதனால அவனும் அதே மாதிரி தான் ஒரு குடிகாரன் தான், ஸோ அவனெல்லாம் நீ நம்பாத அப்படின்னா அப்படி இப்படின்னு அவனை பத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்கான். கேட்டவ காமிச்சா அவனுக்கு வந்து பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். தன்னோட தம்பிக்காக தான் அவன் வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருக்கான். இதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா தம்பி வந்துட்டு, அண்ணா நீ சாப்பிட வரலையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். நான் வரேன்ப்பா நீ போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த கண்ணாடியில அவனோட உருவம் வந்து மறைய ஆரம்பிக்குது. அப்படின்னா அடுத்த மிஷனுக்கு இவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு மறுபடியும் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. இந்த டைம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து புதுசா இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இறந்தவங்க தான் போல இருக்கு. இவங்களுக்கான அடுத்த மிஷன் வந்து அந்த ஸ்பியர்ல வந்து டிஸ்பிளே ஆகுது. அடுத்து நீங்க கொல்ல போற ஏலியன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கா இந்த புலம்பலெல்லாம் நிறுத்திட்டு நீங்க வந்து இந்த ஏலியனை கொண்டு பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வழியை பாருங்க, அப்படின்னா தான் அந்த இடத்துல இருந்து நீங்க சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் லீடர் வந்து சொல்லிடுறான். இவங்களுக்கான காஸ்டியூம் எல்லாம் வருது. இவங்க வந்து அந்த இடத்துல இருந்து மறைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த ஏலியன் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பையன், பாட்டி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பாட்டி வந்து கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. டே நான் உனக்கு ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு ஏலியன் வந்து நிக்குது. இதுதான் இவங்க அழிக்க வேண்டிய ஏலியன். அது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இதுக்குள்ள பவரே லேசர் தான். இதோட வாயை திறக்குது. அந்த லேசர் பவர் வந்து அவங்கள வந்து கொல்றதுக்கு, அட்டாக் பண்றதுக்காக வருது. அப்பதான் கே வந்துட்டு பாதி உருவமா இந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். ஐயோ சீக்கிரம் முழு உருவமா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்தா கை இன்னும் அந்த ரூம்ல தான் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏலியன் கரெக்டா அட்டாக் பண்ண வர அவனோட அந்த கன்னு வந்து அந்த இடத்துக்கு வந்தது. ஸோ அவனும் வந்து அதை பிரஸ் பண்ண 2 பேருமே வந்து இப்ப மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிளாஸ்ட் ஆகுது. இந்த ஏலியன் அட்டாக் பண்றதுக்காக அந்த குரூப் லீடரும் அங்க வந்துடுறான். அவன் வந்து அட்டாக் பண்ண அந்த ஏலியனை வந்து சும்மா அட்டாக்லாம் பண்ண முடியல. அது பறந்தெல்லாம் இவங்களை வந்து அடிக்க வருது. அப்படிதான் அந்த குரூப் லீடரை பறந்து போய் ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வச்சு பயங்கரமா வந்து நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இந்த குரூப் லீடர் சாகர நிலைமைக்கே வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவன் நிச்சயமா இறந்திருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கேய் வந்துடுறான். அவன் வந்து இந்த ஏலியன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவனுக்கு தான் வந்து சூட் இருக்குல்ல, அதனால அதோட பவரை வச்சே அவனை வந்து அப்படியே அந்த ஏலியனை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கான். இதனால அது கொஞ்ச நேரத்துக்கு வந்து அப்படியே ஆஃப் ஆகிடுது. சரி இந்த கேப்பை வச்சு அவன் எப்படி இருக்கான் என்ன எதுன்ட்டு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவனை பார்க்கும்போது அவன் திட்டத்தட்ட வந்து சாகர நிலைமைக்கு வந்துட்டான். நீ எப்படியாவது 100 பாயிண்ட்ஸ் எடுத்து என்னை திருப்பி கொண்டு வா, அப்படிதான் வந்து என்ன கொண்டு வர முடியும், எப்படியாவது 100 பாயிண்ட்ஸ் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அங்கே இறந்து போயிடுறான். இதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த ஏலியன் எந்திரிச்சு வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பிடிச்சு பயங்கரமா வந்து அடிச்சு அவன் மூஞ்சவே உடைக்க போகுது. அந்த டைமிங்ல கரெக்டா லெகுமி அங்க வந்துடுறா. அந்த ஏலியனோட தலையில ஒரே போடுதான். என்னைய பண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அது வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க என்னதான் சூட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாலும் அந்த ஏலியனுக்கு வந்து கொஞ்சம் பவர் அதிகம் தான் போல, அதனால எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுது. இப்ப அவளையும் லெகுமியும் ஒரு பக்கம் தூக்கி போட்டு அடுத்ததான் இப்ப வந்து திருப்பி கேய் கிட்ட தான் வருது. போட்டு பயங்கரமா அடிக்க இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கேய் போட்டு பயங்கர பலத்தோட அந்த ரோபோட்டை அடிச்சு மூஞ்சை வந்து உடச்சிடுறான். இதனால அதோட இது வந்து அழிய போகுதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுதுன்னா வாயை திறந்து பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி அந்த இடத்த வெடிக்க வச்சிருது. இதனால நம்ம கேய் வந்து அந்த இடத்துல பயங்கரமா அடிபட்டு கிடக்குறான். இந்த ஏலியனை வந்து கொண்டுட்டதுனால எல்லாருமே வந்து திருப்பி இந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஆனா இன்னும் கேய் மட்டும் வரல. அவன் இன்னும் சாகல, உடம்புல அடி மட்டும் தான் பட்டிருக்கு. அவ்வளவுதானா இவன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா நம்ம கேய் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஏன்னா அவனுக்கு முழுசா வந்து
தான் பட்டிருக்கும். இவனோட உயிருக்கு வந்து எந்த இதுவும் இருந்திருக்காது. இங்க வந்தோன்னா அவனோட எல்லா காயங்களுமே குணமாயிருது. இது எப்படிடா பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதும் அந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது. கெய் வந்து 7 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான். அப்பதான் அவனுக்கு குரூப் லீடர் சொன்னது ஞாபகம் வருது. இன்னும் 100 பாயிண்ட்ஸ் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாரெல்லாம் இறந்து போனாங்க அப்படிங்கறதையும் காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் இறந்து போனதை நினைச்சு கெய் வந்து ஃபீல் பண்றான். மாதிரி இறந்து போனவங்கள திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்கு. இவங்க கேம் விளையாடி 100க்கு மேல பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தா 2 ஆப்ஷன். ஒன்னு இறந்தவங்கள மீட்டு கொண்டு வரலாம், இல்லைன்னா இவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய வாழ்க்கைக்கே வந்து இயல்பா திரும்பலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. இதை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து வந்துடுறான். அப்படி வந்ததும் அந்த சூட்டோட தானே இருக்கிறான். அதனால இதை செக் பண்ணி பார்க்கலாம், இங்கேயும் வந்து இது பவர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த பவரை செக் பண்ணி பார்க்கறான். அதுவும் ஒர்க் ஆகுது. ஆஹா, இந்த மாதிரி பவரை வச்சுக்கிட்டு நம்ம இங்க என்ன வேணா செய்யலாமே, மாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைக்கிறான். இதை வந்து ஸ்கூலுக்கும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அங்க வந்து இவனால பறக்கலாம் முடியும்ல, ஸோ இங்கேயும் வந்து நம்மளால பறக்க முடியுதான் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சின்னதா வந்து ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் ஹைட் மாடிப்படியில இருந்து கீழே குதிச்சு பார்க்கறான். அவனால குதிக்க முடியுது. ஆஹா, அப்படின்னா இது இங்கேயும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட்டா போயிட்டு குதிச்சு பார்க்கறான். அதுவும் வந்து அவனால பண்ண முடியுது. சரி, இந்த டைம் வந்து நம்ம ஸ்கூல் பில்டிங் டாப்ல போய் நின்றுட்டு அங்கிருந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். கரெக்டா அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அது வேற யாரும் கிடையாது, டே தான். அவன் என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம வந்து மீட் பண்ணலாமா, நான் வந்து பார்க்கணும் போல இருக்கு, நம்ம ஏதாவது லஞ்ச் இல்லைன்னா டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறா. சரி, ஓகே அப்படின்னு அவனும் போறான். இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து மீட் பண்றாங்க. அப்ப வந்து நான் உனக்காக சில டிராயிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் கொடுக்குறா. அது எல்லாமே இவன் வந்து அப்படியே பண்ணது மாதிரி இருக்கு. மேல இருந்து குதிக்க வந்து ட்ரை பண்ணியிருப்பான். அதை வந்து சூப்பரா லேண்ட் ஆகியிருப்பான்ல, அதே மாதிரிதான் வந்து அந்த டிராயிங்கும் இருக்கு. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது, எப்படி இதை வரைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப லெகுமியை தான் காமிக்கிறாங்க. இந்த லெகுமி பொண்ணு வந்து கேட்டோவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. இவன் தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறான். என்ன அப்படின்னா, என்னோட தம்பிக்காக தான் வந்து நான் இருக்கேன், என்னோட அம்மா அப்பாலாம் எனக்கு கிடையாது, அவனுக்காக தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அவங்களோட கஷ்டங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. நைட் ஆயிருது. இப்போ நம்ம கேட்டோ அவனோட தம்பிக்கு முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உன்னை என்னனாலும் நான் வந்து தனியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவங்க அடுத்த மிஷனுக்கு இந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க கூட இன்னும் நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து சாமியாடி மாதிரி இருக்கிறாரு. நீங்க எல்லாருமே வந்து புதுசா வந்திருக்கீங்களா, ஓகே, நீங்க எல்லாம் சூட்டை போட்டுட்டு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோ வந்து சொல்றான். இப்போ அவங்களுக்கான அடுத்த மிஷனும் வந்துருது. இந்த ஏலியனை கொல்லணும் அப்படின்னு. இது வந்து பாக்குறதுக்கு ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. சரி, எல்லாம் தயாராகுங்க அப்படின்னு நம்ம கேட்டோ சொல்லும் போது, இல்ல இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, இதெல்லாம் வந்து நம்மளை கூட்டிட்டு வந்து ஏமாத்துறாங்க, இதெல்லாம் சாத்தனோட வேலை அப்படி இப்படின்னு இவன் வந்து கதை விட்டுட்டு இருக்கிறான். அதனால நம்ம யாரும் இதை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதை வந்து சில பேர் கேட்கறாங்க, சில பேர் வந்து கேட்கல. எல்லாரும் சூட்டை போட்டுக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. இவங்க எல்லாருமே ரெடி ஆனதுமே கரெக்டா இவங்க எல்லாரும் ஒரு பிளேஸ் முன்னாடி வந்துடுறாங்க. அது வந்து ஒரு மியூசியம். அந்த மியூசியம் கிட்ட வந்தோடனே இந்த ஏலியன் எங்க இருக்கு, அது ஸ்டாச்சு மாதிரி வேற இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அதோட வாசல்ல 2 ஸ்டாச்சு வந்து பெருசா இருக்கு. அப்படின்னா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்றான். அது வந்து அப்படியே உடஞ்சு போயிருது தூள் தூளா. ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொரு சிலைக்கு வந்து உயிர் வந்துருது. இதுக்கு முன்னாடி இருந்த இன்னொரு சிலை வந்து உயிர் இல்லாம அப்படியே இருந்திருக்கும். அதனால ஈஸியா அழிச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து உயிர் வந்தது அங்க இருக்கிறவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இங்க ஒருத்தன் சாமியாடி மாதிரி வந்தால அவன் வந்து பயந்து போய் இந்த மியூசியம்குள்ள வந்துடுறான். இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு பொண்ணு உள்ள வந்துடுறா. இவங்க 2 பேரும் போயிட்டு கதவை முடிக்கிறாங்க. உள்ள வந்ததுமே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். கடவுளே, நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கான். உள்ள ஒரு புத்தா சிலை இருக்கு. அதுக்கு நிறைய கைகள் கூட இருக்கு. இது என்ன பார்க்க வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். வெளியில இந்த ராட்சச சிலையை எப்படியாவது நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அதை நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தவங்க நின்றுக்கிட்டு அதை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால எல்லாரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல நின்றுக்கிட்டு அதை டைவர்ட் பண்ணி எப்படியோ அதை வந்து அழிச்சிடுறாங்க. சரி, எப்படியோ வந்த மிஷன் முடிஞ்சிருச்சு, இந்நேரம் நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது அந்த ஸ்பியர்ல ஆனான டைமிங் முடிஞ்சு புதுசா ஒரு டைமிங் ஆன் ஆயிருக்கு. அப்படின்னா இன்னொரு ஏலியன் இருக்கு அப்படிங்கிறதே அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த மியூசியம்குள்ள போன பொண்ணு மட்டும் வந்து ரத்தக்கரையோட வெளியில பயந்துகிட்டே ஓடி வரா. இவளை பார்த்ததுமே அப்படின்னா உள்ள ஏதோ ஒன்று இருக்கு, வாங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மியூசியம்குள்ள போறாங்க. போய் பார்த்தா அந்த சாமியாடி ஒருத்தன் வாய் பேசிட்டு இருந்தால அவன் ரொம்பவே கொடூரமான முறையில வந்து கொல்லப்பட்டிருக்கான். பார்த்ததுமே இங்க அப்படி என்ன ஏலியன் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு புத்தா சிலை மட்டும்தான் இருக்கு. ஆனா இது வந்து புத்தா சிலையாச்சே, இது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அது வந்து அதோட அத்தனை கைகளை வச்சு நம்ம கேயை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கேய் வந்து கண்டிப்பா இறந்து போயிருப்பான். அவனை வந்து அட்டாக் பண்ணும்போது கரெக்டா கேட்டோ தான் வந்து எப்படியோ டைவர்ட் பண்ணி அதை வந்து காப்பாத்துறான் அவனை. கேய் கிட்ட கேட்டோ இருந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத ராமச்சா, நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டோ வந்து அந்த ஏலியனை தனியா சமாளிக்கிறதுக்காக போறான்.
அது முன்னாடி வந்து அந்த லேசர் கன்னை வச்சு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது இதுக்கு தான் அத்தனை கைகள் இருக்கே, அவனை வந்து ஈஸியாக வந்து தூக்கி போட்டுருது. அப்போ உள்ள லெகுமி வரா, நீ வந்து எங்க எல்லாரையும் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அவளும் சண்டை போட அவளையும் தூக்கி வீசிடுது. இதுக்கப்புறம் இவனுக்கு கோவம் வந்து அவனோட அந்த பவர்ஃபுல் ஸ்பாடை வந்து எடுக்கிறான். ஆனா இதுகிட்ட அத்தனை கைகள் இருக்கு, அதனால ஒவ்வொரு கையிலயும் ஒவ்வொரு வால் இருக்கு. இருந்தாலும் அதை எதிர்த்து நம்ம கேட்டை வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அவனால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. லெகுமியும் குறுக்க வர அவளையும் வந்து அது வந்து கொடூரமா கொன்றுது. இதை பார்த்து இவனுக்கு இன்னும் கோவம் வருது. நமக்காக ஒருத்தி வந்து உயிரை விட்டுட்டாலே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கர கோவத்தோட அது கூட வந்து சண்டை போடுறான். கேட்டோவையும் அது ஒரே நிமிஷத்துல துவம்சம் பண்ணி அடிச்சு தூக்கி போட்டுருது. அவன் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கான், இன்னும் உயிர் மட்டும்தான் போகல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கேய் அவனோட காலில் அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக வரான். இவனை வந்து பறந்து பறந்து அதை அடிக்கிறதுக்கு வரும்போது இவ்வளோ நேரம் கண் மூடி இருந்தா அந்த புத்தா சிலை கண்ணு வேற திறந்துருது. அது இன்னும் ஆக்ரோஷமா சண்டை போட கடைசியில் ஒரு கட்டத்தில் நம்ம கேய் என்ன பண்ணுறான்னா அதோட நெஞ்சை எய்ம் பண்ணி வந்து லேசர் கன் வச்சு ஷூட் பண்ணுறான். அப்படியே ஷூட் பண்ணதுமே அது வந்து அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி போயிடுது. சரி அழிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு குட்டி புத்தா சிலை வருது. அது அங்கேருந்து ஓடி போயிட்டு பயங்கர பெருசாக வளர ஆரம்பிக்குது. பார்த்துக்கிட்டு இருக்க கேய்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, எப்படா சமாளிக்க போகிறோம் அப்படின்னு வந்து கையில் கன்னும் இல்லாமல் ஓடுறான். கேட்டை தான் இருந்துட்டு இந்த புர்றா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வந்து தூக்கி போட அதை எடுத்து மறுபடியும் வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அந்த கை வந்து அவனை அப்படியே அலைக்கா பிடிச்சிருது. அதையும் வந்து அவன் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து எப்படியாவது இதை கொல்லணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த தடவை அது என்ன பண்ணிடுதுன்னா அவனை அப்படியே வந்து முழுங்கிடுது. அவ்வளோதான், நம்ம கையோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கதியே எப்படின்னா நம்மளா என்னடா செய்ய போறோம்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த புத்தா சிலைக்குள்ள ஏதோ டிஃப்ரென்ஸா தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்மளால உள்ளேயும் போயிட்டு அந்த லேசர் கன்னை வச்சு அதை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால அது வந்து ஃபுல்லா வந்து வெடிச்சு செதறுது. தியானத்துல கெய் வந்து இறந்து போயிருப்பானோ அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை, அவன் உயிரோட தான் இருப்பான். கேட்டோ போயிட்டு எப்படியாவது நான் உன்னை காப்பாற்றிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க மிஷன் கம்ப்ளீட் ஆனதுனால இவங்க உயிரோடு இருக்கிறவங்க மட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுல இவனோட ஃப்ரெண்டும் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது வந்து வெளியில வந்து டிஸ்பிளே பண்றாங்க. மட்டும் இல்லாம நம்ம கெய் வந்து இப்போ கொஞ்சம் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான், 20 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்திருக்கான். இன்னும் 80 பாயிண்ட் வந்து அவன் ஸ்கோர் பண்ணணும். அப்படி ஸ்கோர் பண்ணா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை வந்து திருப்பி கூட்டிட்டு வர முடியும். அப்படி அவன் 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு தன்னோட ஃப்ரெண்டை வந்து திருப்பி கொண்டு வர போறானா? எப்படி வந்து இந்த 100 பாயிண்ட்ஸை எடுக்க போறான்? இன்னும் நிறைய மிஷன்ஸ் வந்து இவன் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் 100 பாயிண்ட்ஸ் எடுத்து உன்னை நிச்சயமா திருப்பி கொண்டு வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மனசுல நினைக்கிறான். இங்கிருந்து மிஷன் முடிஞ்சோன்னா எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஸ்கூலு கிளாஸ் எல்லாத்துலேயுமே அவன் வந்து ரொம்பவே வந்து சோகமாக தான் இருக்கான். டேவை கூட ஃபுல்லாகவே வந்து அவாய்ட் பண்ணுறான். அப்படியே ரொம்ப சோகமாக வந்து இப்போ ஸ்டேஷன் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கிறான். இப்போ அந்த இடத்துல வந்து ரயில்வே ட்ராக்ல ஒரு கேப் வந்து கிடக்குது. இந்த கேப்பை வந்து யாருமே கண்டுக்கல, அது பாட்டுக்கு தான் இருக்கு. அதை எடுத்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து அவன் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு மேலே ஏறுவான் அப்படின்னு பார்த்தா ட்ரெயின் வர வரைக்கும் அங்கேயே நின்று குறுகுறுன்னு பைப்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. ட்ரெயின் வேற வந்துட்டு இருக்கு. இவன் மேலே ஏறுவான்னு பார்த்தா அவன் ஏறவே இல்லை. டே தான் வந்துட்டு ஏய் உனக்கு என்னடா ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து காப்பாத்திடுறா. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, நீ ஆனால் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணுறான். அந்த சீனை கட் பண்ணி இப்போ நம்ம கேட்டோவோட தம்பியை தான் காமிக்கிறாங்க. ஆனால் நீ வருவன்னு உனக்கு சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன், நீ எப்போ வந்தாலும் நீ வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்போ யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. அண்ணன் தானோ அப்படின்னு அவன் போயிட்டு பார்க்குறான். ஆனால் அங்கே வந்திருக்கிறது கேய். கேட்டோட தம்பி, நான் வந்து கேட்டா கூட ஒன்னா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இவங்க எல்லாரும் அடுத்த மிஷனுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. நான் எப்படியாவது 100 பாயிண்ட்ஸ் எடுத்து கண்டிப்பா உன்னை மீட்டு கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி கெய் வந்து ரெடியா இருக்காரு. தன்னோட ஃப்ரெண்டை இவர் நினைச்ச மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து காப்பாத்துவாரா இல்லைன்றத அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then, டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.